காயோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத. தயவு செஞ்சு பண்ணாத. நீ கீழே கீழே விழுந்து கை கால் பிஞ்சு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல கல்யாண பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆசையில தான் அப்படி வேன் மேல ஏறி உட்கார்ந்து வந்தேன். இனி நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ணவே மாட்டேன். எங்க போற? காலேஜ் முடிச்சிட்டேன். எல்லாத்துலயும் கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். சர்டிபிகேட்லாம் வந்ததுமே கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இப்பமே இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி வேலை தேட போறேன். நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ற தகுதி நான் இழந்துட்டேன். நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் காயோ. சரி, அந்த பாட்டியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. நான் போயிட்டாரே. காயோ, காயோ, சொல்லுங்க சரவணன். கையில செலவுக்கு பைசா எதுவும் வச்சிருக்கியா? தரட்டா? ஏற்கனவே எனக்கு நிறைய பண்ணிட்டீங்க. அந்த நன்றி இல்லாம நான் ஓடிட்டேன். எனக்கு எதுவும் தர வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும். சரியா? அப்பப்போ உங்களோட வாட்ஸ்அப் டிபி, உங்க ஃபேஸ்புக் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே நான் பார்ப்பேன். எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. சந்தோஷமா இருங்க. இப்படி பேசினா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடட்டுமா? வாக்காட்ட நான் பேசுதேன். வேண்டாம். அந்த பொம்பளை பாவம். அது உங்களை நினைச்சிட்டு உருகிட்டு கிடக்கு. வேண்டாம். நான் போனவளாவே இருக்கட்டும். இனி உங்க கண்ணை நான் தென்படவே மாட்டேன். நான் போறேன். இனி இவர் கண்ணில் தென்படக்கூடாது. ஆனா மறைஞ்சிருந்து இவரை நான் பார்த்துட்டே இருப்பேன். இவர் சந்தோஷம் தான். இனி ஏன் சந்தோஷம்? இனி இவருக்காக நான் வாழுவேன். ஆனா அவரு சந்தோஷமா அவங்க அக்கா பேச்சு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். இதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. காயு, காயு, மனசு எப்படி நோகடிச்சிட்டு போறாளே. நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? சரி, என்ன பண்ணனே தெரியல. யாக்கி தயங்க போயிட்டார வெயிலுக்குள்ள. வாட்டர் ஸ்லிப்பு வந்துட்டானே. பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கேட்க போனேன். அவரை வீடு விட நடை கொண்டு வந்து தாரங்காரு. பைசா எதுவும் கொடுப்பாரு நினைக்கேன். அவர் ஒரு வருஷம் கூட பைசா தர மாட்டாரு. அவர் நல்லா கொடுத்தாரு. ஆமாம், நம்மளா வீட்டுக்கு யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் நைஸாக காசு தாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஆமாட்டி, யார் நிறைய கொடுக்காவளோ அவங்களுக்கு ஓட்ட குத்தி விட்றணும். ஓ, நீங்கள் அப்படி செய்வீங்களா? நான் என்ன தெரியுமா செய்வேன்? எல்லார்ட்டையும் வாங்கிக்கிட்டு எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்துக்கு குத்தி விட்டுருவேன். கேட்டி நீ யாருக்கு ஓட்டு போடுவே? ஆனா மானங்கிட்ட பீதச்சிருக்கியலா? புட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறாள். ரொம்ப விளங்கும். ஏற்கனவே நாடுல கராப்ஷன் அது இதுன்னு இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவுல பாரு, ஒருத்தி யார் அதிகமா துட்டு கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாளாம். இன்னொருத்தி எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்துக்கு குத்தி விட்டுருவாளாம். இது அந்த சின்னம் என்ன சின்னம்னு பார்த்து அந்த படத்துக்கு குத்தி விடுவியோ? ஆளை பாருங்க, ஆளை நல்ல வாயில அசிங்கமா வந்துடும். ஏன் திடீர்னு நல்ல மாதிரி பேசுத? என் மெண்டலு, நான் ஒன்றும் ரொம்ப நல்லவளும் கிடையாது. நான் ரொம்ப கெட்டவளும் கிடையாது. அதுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கிட்டு இப்படி எல்லாரும் பண்ண போய் நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. வெளிநாடுல எப்படி முன்னேறது தெரியுமா? வெளிநாட்டுலலாம் படிப்பு, மெடிசன், ஆஸ்பத்திரி எல்லாமே பிரியா கொடுத்தாங்க. இங்க பாருங்க, ஒண்ணு தொங்கிக்கிட்டு கிடக்கும். இப்படி செய்யாதீங்க. ஏம்மா என்னாச்சு? திடீர்னு ஞானோதயம் பிறந்திருக்கு. வாங்கிட்டே மெண்டல்களா, ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தா எங்களுக்கு வேண்டாம். நாங்க எங்களுக்கு யாருக்கு தோணுதோ போடுதோன்னு சொல்லி காசு கொடுக்குற ஆட்களை விரட்டி அடிங்க. உங்களுக்கு யாரு நல்லவங்க நல்ல வந்தா நல்லது செய்வான்னு தெரியுது அந்த ஆளுக்கு ஓட்ட குத்துங்கட்டி மெண்டல்களா. இங்க பாருங்க கீதாக்கா, இவள திடீர்னு நல்லவளாயிட்டா. அவ கிடக்காவா, நம்ம போவோம். அட கடவுளே, இப்படிப்பட்ட ஆளவு இருக்க போய்தான் நாட்டுல நல்லதே நடக்க மாட்டுக்கு. ஏமா தாயை சாபகமா விட்டுறாத. சரி, தூட்டெல்லாம் வாங்கலாமா? யாரு நல்ல ஆளோ அவங்களுக்கே ஓட்டு போடுதோம் போ. நசுமல மாட்டி சும்மா அவள் ஒரு மாதிரி நம்மளை பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் காசை வாங்கிட்டு நமக்கு யாருக்கு குத்துறமோ குத்தி விட்டு போயிருவோமே. வாங்க போவோம். இவளுக்கு திறந்தே மாட்டாளுவ. நாளைக்கு கடந்து கஷ்டப்படுவாளுவ. என்னத்தை செய்ய? இந்த மாதிரி ஆட்கள்னால எல்லாருக்கும் கஷ்டம். கஷ்டம் நஷ்டம் குஷ்டம் எல்லாம் இருக்கட்டும். வாங்க நம்ம பொழப்ப பார்ப்போம். மக்களே, தயவு செஞ்சு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க. சரியா? உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கு, யார் நல்லவங்கன்னு பார்த்து போடுங்க. இந்த போற அளவு பண்ணி தரதலைங்க இதுங்க மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. சரியா? நல்லபடியா ஓட்டை குத்திட்டு வாங்க. ஏமா எலெக்ஷன் மேடம் வா, நேராவது. மாமா மாமா ஒன்ன நஞ்சு கொள்ள வச்சேனே ரோசா பூவ போல. கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கருவண்டு பூச்சை போல. ஏ குட்டி பிள்ளை, ஏ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன பேர் வச்சோன்னு மறந்துட்டு மாமா. இவளுக்கு என்ன பேரு? டெய்லி ஒரு பேர் சொல்லி கூப்பிடணும் பிள்ளைய. நேற்று இவ்வளவு பேரும் வாழை மரம்னு கூப்பிட்டோம். இன்னைக்கு இவ பேரு தென்னை மரம். தென்னை மரக்குட்டி. யார் இந்த லூசுவோ மெண்டல் கணக்கா பேசிட்டு இருக்கு? பிள்ளைக்கு போய் தென்னை மரம் வாழை மரம் பேர் விட்டுட்டு கழுவோ? ஏய், யாருடி குழந்தைக்கு தென்னை மரம் வாழை மரம் வேப்ப மரம் பேர் வச்சுக்கிட்ட மெண்டல்? வணக்கம் பாட்டி. பாட்டியா? பாட்டி வாயை கழிச்சு விடுவேன் நான். வாலிப பிள்ளை. மாமா, இந்த பாட்டிக்கு ஒரு பேர் வைங்க. பாட்டி பேரு பன் மூஞ்சி. ஆமா, அப்படித்தான் இருக்கு. பன் மூஞ்சி, கிரீம் பன் மூஞ்சி. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க. ஓடிருங்க, 2 பேரும் அடிச்சு விடுவா. அடிச்சு நானும் எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. வைரமோதிரம் கிடைச்சிருச்சு. அப்புறம் கல்யாண புடவை எடுத்தாச்சு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. அடுத்து கல்யாணம் எனக்கு கல்யாணம். மாமா, இது கல்யாணக்கு இருக்கு. அப்போ கடிச்சு விட்டுரு குழந்தைய தூக்கிட்டு ஓடிரும். என் குழந்தைய கை வச்சேன்னு கையை நறுக்கி விட இருக்கி.
இந்த ரெண்டு மெண்டல்களுக்கும் இவ்வளவு அழகான பாப்பாவா எம்மா சை அது என்ன பாடுபடுதோ பேர பாருங்க வியாப்ப மரம் புளிய மரம்னு பேர் வச்சுக்கிட்டாவோ. ஏய் பாப்பாவை கூட்டிட்டி நான் எங்கேயாவது கொண்டு கொடுத்துருவேன். பாப்பா எங்க உயிர் ஓடிரு. எப்பா இவ வாய பாருங்களேன் என்ன அசிங்கமா இருக்கு. சை விட்டுட்டி சங்கு பிடிக்க வர எப்பயாவது எடுப்ப கண்ணத்திலே கடிச்சு வச்சுட்டாளே அம்மா. நல்ல கடி, கழுத்த கடி, காத கடி, கைய கடி, கடைசியில இவ கதைய முடி. எம்மா என்ன விட்டுருங்கம்மா விட்டுருங்க தெரியாம பேசிட்டேன்டி விட்டுட்டி. ராணி ஜாக்கிரதை. ராணியா நீ சாணி பாட்டி. பிள்ளைய காக்கா மாமா நல்ல கடிச்சு விட்டேன். சரி வாயும் மூடு, எனக்கு பயமா இருக்கு. நீ கடிச்சு வச்சுறதவா நம்ம போவோம். எங்க மாமனை கடிப்பண்ணா எனக்கு கடிக்க அடுத்தவங்களை கடிக்க சொல்லி கொடுத்தது எங்க மாமா தானே. பாப்பா தென்னை மரக்குட்டி, நாளைக்கு இவளுக்கு புளிய மரம்னு பேர் வைக்கணும். வேப்ப மரம், புளிய மரம், ஆலமரம், அரச மரம், ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ. நம்ம ஊரை விட்டுலாம் போக மாட்டோம். பாட்டு மாமா ஓய் பாட்டு. இன்னைக்கு காலேஜ்ல மீட்டிங் வச்சு இவ்வளவு நேரம் ஆயிட்டு, மணி 9 ஆயிட்டு. ஐயா அவரு ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டுக்காரு, என்ன பண்றது? டேய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சூப்பர் ஃபிகர் நிற்கு. நானும் பார்த்தேன். வா போய் பேச்சு கொடுப்போம். என்னம்மா எங்க போனோம்? வரீங்களா? நாங்க கூட்டு போறோம். இல்ல அண்ணா, என் ஹஸ்பண்ட் இப்ப வந்துருவாரு. ஹஸ்பண்டா? பார்த்தா வாலிபுலமா இருக்க. இல்லண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, அவர் வந்துருவாருண்ணா, நான் போயிருவேன். நீங்க போங்கண்ணா. அண்ணாங்க அது என்ன அண்ணான்னு ஒன்னா? என்னாச்சுண்ணா வாயில புண்ணா சிரிக்கீங்க? என்ன நக்கல் பண்ற? வா. ஐயோ கைய விடுங்க. டேய் தூக்குடா இவள. கைய விடுங்க யாராவது காப்பாத்துங்க. வாய புத்து. ஐயோ காப்பாத்துங்க. இது நம்ம நெட்டவெளிக்கு நாத்தனார்லா. இந்த பிள்ளை இருக்கு இங்க நிக்கு ராத்திரி. டேய் யாருடா நீங்கலாம்? யோ தலப்பா கட்டு ஓடிர் அடிச்சு நொறுக்கிடுவோம். அண்ணே காப்பாத்துங்கண்ணே. அண்ணா நீங்க கீதாக்கா புருஷன் தானே? அண்ணன் நான் காலேஜ் முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என் மாப்பிள்ள வாரேன்னு சொன்னாருன்னா அவர் இன்னும் காணவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து கலாட்டா பண்றாங்க. ஓடுங்கடா நாய்களா. தங்கச்சி ராத்திரி நேரம் இப்படிலாம் வந்து நிக்காத. காலம் கெட்டு கிடக்கு. பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லிக்கிற, ராத்திரி ஒத்தையில நிக்காதுங்க. யாரையாவது கூட்டு வாங்க, இல்ல ஒரு ஆட்டோவாவது பிடிச்சு வாங்க. இப்படிலாம் வராதம்மா. வா வீட்டுல கொண்டு விடுதேன். ரொம்ப நன்றிண்ணா, நீங்க என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. எந்திரிமா. காலில் எல்லாம் விழாத. எந்திரி. இது ஒவ்வொரு ஆண்களுடைய கடமை. ஒரு பொண்ணு ஆபத்துல இருந்தாலும் அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது. எந்திரிமா. அது நீ எங்க ஏரியா பொண்ணு, உன்னை சும்மா விட்டுற முடியுமா? வா வீட்டுக்கு போவோம். கடவுள் மனுஷ ரூபத்துல தான் வந்து உதவி செய்வார் போல. காலேஜ் அம்மா படிக்க? இல்லைண்ணா காலேஜ் பிள்ளைகளுக்கு டீச்சர்ண்ணே. நல்ல வேலைம்மா. புருஷனை ஒழுங்கா கூப்பிட வர சொல்லுமா. இல்லைன்னா வேலைக்கே போக வேண்டாமா. நாடு ரொம்ப கெட்டு கிடக்குமா. இந்நேரத்துக்குலாம் இப்படி போவே கூடாதுமா. சரியா? நாளையில இருந்து கரெக்டா வீட்டுல இருந்து ஆள் வர சொல்லிடு. 6 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதான் நேரம் ஆயிட்டு. சரி அழாத பார்க்க சங்கடமா இருக்கு. சரி வா சீக்கிரம் போயிரும். வீட்டுக்கு போன் போட்டியாமா? போட்டேண்ணே, போனும் ஆஃப் ஆயிட்டு. சார் ஒரு மனுஷனுக்கு கெட்டது வந்தா ஒரேடியா வரும். கவனமா இருங்கம்மா. வெளியே போற பொம்பளை போனா நல்ல சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க. சரிண்ணே. கடவுளே இந்த கல்யாணத்தை முடிக்கவா வேண்டாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் காயத்ரி, ஒரு பக்கம் பானுமதி. நான் என்னதான் செய்ய? 2 பேருக்கும் கஷ்டம் கொடுக்கறதுக்கு மனசு வரல. பானுமதியை பக்கமும் பாவமா இருக்கு. ஏன்னா நான் மெண்டலா இருக்கும்போது அதுகிட்ட ரொம்ப பாசமா பழகிருக்கேன். காயும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. நான் ஆசைப்பட்ட பொண்ணு. நான் விரும்பி லவ் பண்ண பொண்ணு. நான் பார்த்து ஒன்றுனா செஞ்சு வாங்கி கொடுத்த பொண்ணு. என்ன பண்ணனே ஒன்றும் விளங்க மாட்டேக்கு. இந்த கிறுக்கையா இங்க உட்காந்துருக்கான். தம்பி சரவணா. என்னக்கா? என்னப்பா யோசனையிலே இருக்க எந்த நேரமும்? அக்கா அவக்கு தலை குடிக்கிற மாதிரி எதுவும் நடந்துக்காதப்பா. நீதான் ராசத்தி அந்த பிள்ளை பின்னாடி சுத்தின. கடைசி நேரத்துல வேண்டாம் சொல்லிடாத. ஒன்னே ஒருத்தி வேண்டாம்னு சொல்லிட்டு போகும்போது உனக்கு எவ்வளவு வேதனையா இருந்ததோ அதே போலதான் அந்த பொம்பளைக்கும் இருக்குமா, மறந்துடாத. அதுதாங்க ஒரே குழப்பமா இருக்கு. காயத்ரி பக்கமும் பாவமா இருக்கு. காயத்ரி பத்தி பேச எனக்கு கெட்ட கோவம் வரும் பத்துக்க. அவர் ஏமாத்துக்காரி. உன்னை விட்டுட்டு தர ஓடுனா இப்ப வந்து நிக்காளோ? மரியாதையா நீ நான் சொல்ற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணல உயிரோட நீ பார்க்க முடியாது. அதையே சொல்லாதக்கா. நான் அதை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டல. ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க. உனக்கு என்ன? ஒரு நிமிஷம் என் கூட வா. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல தான் நீ பானுமதியை போட்டு முக்கி எடுத்த. குளிக்க மாட்டுக்கான்னு. ஆனா அந்த பிள்ளை ஒண்ணுமே திட்டல தெரியுமா? பாவம். என்கிட்ட ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. நாளைக்கு கேமராவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னென்னலாம் பண்ணிருக்க தெரியுமா. ஆனா அது ஒன்னு சுத்தி வருது. நீ என்னவோ மெண்டல் கணக்கா அந்த பரதேசி காயத்ரி பின்னாடி சுத்திட்டு இருக்க. சரிக்கா நான் பானுமதியை கல்யாணம் கட்டிக்கிறேன்.
தெளிவா இருப்பா. அக்கா எது சொன்னாலும் உனக்கு கரெக்டா தான் இருக்கும். பானுமதி தான் உனக்கு ஏத்த ஜோடி. சரியா? காயத்ரியா மனசுல இருந்து அழிச்சிரு. சரிக்கா. ஒவ்வொரு வாட்டி இந்த கிறுக்கனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காயத்ரி நல்ல விவரமான ஆளு, சொத்துலாம் நம்ம கிட்ட வரவே செய்யாது. பானுமதி தான் மெண்டல். அதை வச்சு காரியத்தை சாதிச்சிடலாம்.